இருக்கக்கூடிய ஒளி ஆற்றல் அடிக்கடி நான் சொல்லுவேன். பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேனிஃபெக்ஷன்ஸ் பேரு. அதை அட்ராக்ஷன் பண்ணணும். ஆக ஒருத்தவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னாக்கா நிறைய ஒரே மாதிரி கடை இருக்கும். ஆனா ஒரு கடையில மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா ஒரு கடையில கூட்டமே இருக்காது. ஆனா அதே மாதிரி ப்ராடக்ட் தான் இருக்கும், நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஆனா ஒரு கடையில மட்டும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அலை மோதுவாங்க. காரணம் ஈர்ப்பு. அதே ஈர்ப்புதான் பண ஈர்ப்பு. பணம் எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத விட எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத மண்டையில ரெஜிஸ்டர் பண்ணணும். அதான் உள்மன ஆற்றல் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரம் இருக்கு. அதை நான் அடுத்து சொல்றேன். பணம் வந்து உங்களுக்கு எனக்கு வருது, தங்க மாட்டேங்குது. ஒண்ணு, பணம் வரவே மாட்டேங்குது. ரெண்டு, எப்படி முயற்சி பண்ணாலும் அந்த ஒர்க்கு, அந்த பணத்துக்கான ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதுக்குதான் நம்ம தான் பணம் வருவதற்கும் பணலட்சுமி உள்ள வரதுக்கும் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம கேட்டை ஒன்று போட்டு பூட்டி வச்சுக்கிறோம். பணத்தை வாவான்னு சொல்றோம், பணமும் வருது, ஆனா கேட்டை திறக்காம உள்ள வர வைக்க முடியாது. இதுதான் நம்ம சிம்பிளான ஒரு கான்செப்டா சொல்றேன். கேட்டை திறக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கூட மாய வலை, இல்லைன்னா மாய கண்ணாடி, இல்லைன்னா ஒரு சுருக்கு கயிறு, ஏதோ ஒண்ணு அதை ஸ்டக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாய வலையை உடைக்கிறதுக்கான ஒரு புகை, எப்பேற்பட்ட பகையும் இதுலதான் உடையும். அந்த கேட்டை உடைச்செறியறதுக்கான ஒரு பெரிய பாம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புகை. நமக்கு அது தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கட்டு அருகம்புல். அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது, பச்சையாவே வாங்கிக்கோங்க. அருகம்புல் ஒரு சின்ன கட்டு, அதே மாதிரி தர்பை ஒரு சின்ன கட்டு. சென்னை கட்டினா ஒரு சும்மா கையில பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமான விஷயம்தான். இன்னொன்னு மாதுளை குச்சிகள். நம்ம மாதுளை பாத்தீங்கன்னா அது காஞ்ச குச்சாவும் இருக்கலாம், பச்சை குச்சாவும் இருக்கலாம். மாதுளை குச்சி 2-3 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மூணும் பாத்தீங்கன்னா பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு பவுல், இல்லைன்னா சின்ன அகல் சட்டி, ரொம்ப பெருசாக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம், உட்காந்துக்கோங்க. கிழக்கு பக்கமா உட்காந்துக்கோங்க. இல்ல எந்த பக்கமும் இது ஓகே தான். ஏன்னா 360 டிகிரி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க கிழக்கு முகமாவே உட்காந்துக்கலாம். கிழக்கு வழக்குகளை தூக்கி போடுவிடும், கிழக்கு விளக்கு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்குனா நல்ல விஷயத்த அப்படி ஆரம்பிச்சு கொடுக்கும். அதே மாதிரி வழக்குகள் ஒன்பது தும்புகள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுதான் கிழக்குக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னாக்கா உங்களை அந்த சட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு முன்னாடி இருக்கணும். நீங்க ஏந்திரிச்சு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கு. உட்காந்து ஏந்திரிச்சிங்கனாக்கா நீங்க பாக்குறது வந்து கிழக்கு, சூரியன் உதிக்கிற இடமா இருக்கணும். அதான் வந்து கிழக்கு. நீங்க உங்களுக்கு முன்னாடி அந்த சட்டி வச்சுக்கோங்க. அவங்கள கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வேலை மேட் வச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா கீழே அதுக்கு ஏதாவது சின்ன ஒரு மணல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு உடன் வச்சுக்கோங்க. அந்த சின்ன சட்டியை வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு லைட்டா அப்படி பத்த வச்சுன்னா அப்படி அழகா எரிய ஆரம்பிக்கும். நீங்க அந்த பச்சை கற்பூரம் போட்ட எரிய ஆரம்பிச்ச உடனே பச்சையா இருக்கக்கூடிய அருகம்புல்ல ஒரு மந்திரம்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா ஓங்காரம், ஓம் சொன்னாலே போதுமான விஷயம்தான். அவ்வளவுதான். கொஞ்சம் போட்டீங்கன்னா அப்படியே அழகா புகைய ஆரம்பிக்கும். அது அப்படியே என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்கலாம் சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பச்சை அருகம்புல் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும், மனசுல வச்சுக்கோங்க. பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும், குபேர அவசியம் இருக்க வேண்டும், அதே மாதிரி பணத்தடை உடைய வேண்டும், இப்படி மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் போட்டு முடிக்கிறீங்க இல்லையா, அடுத்தது வந்து தர்பை. பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. சீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். சரிங்களா? தேவைப்பட்டா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சுத்தமான நெய்யா இருக்கட்டும். அடுத்தது தர்பை. அது ரொம்ப. அடுத்தது மாதுளம் குச்சி நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா உடச்சு வச்சிருப்பீங்க இல்லையா. மாதுளை மர பட்டையா இருக்கலாம், குச்சியா இருக்கலாம். நீங்க வந்து பச்சையா இருந்தாலும் சரி, காஞ்சியா இருந்தாலும் சரி, அதையும் எடுத்து என்ன பண்றீங்க, 3 ஐட்டம் உள்ள போடுறீங்க, பச்சை கற்பூரத்தோட சேர்த்து. அவ்வளவுதான். இப்படி வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம செஞ்சாலே போதும். தொடர்ந்து செய்யணுமா அப்படி தேவையில்ல. 3 ஞாயிற்றுக்கிழமை பண்ணும் போதே உங்களுக்கு பணத்தடை இருக்கு பாத்தீங்களா, அது உடைய தொடங்கிடும். சொன்னல, உங்களுக்கும் இந்த பணத்துக்கான ஒரு கேட் ஒன்று இருக்கும், ஒரு சுவர் ஒன்று இருக்கும். அந்த கரும் மையத்தை துடைப்பதற்கும் இந்த புகை சூப்பரா இருக்கும். அருகம்புல் ஒண்ணே வேற மாதிரி மேஜிக் பண்ணும். அடுத்தது தர்பை சொல்லவா வேணும். தர்பையே உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆதி அற்பம்னா அதுதான். நீங்க தர்பையை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணியில போட்டாலும் எத்தனை கோடி வருஷமானாலும் அழுகாது. மத்த எந்த காஞ்ச குச்சி போட்டாலும் தண்ணியில போட்டா அழுகிடும். அதனாலதான் சாகா வரம் பெற்ற ஒரு மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா தர்பை. அதனாலதான் சிவன் கண் அவன் கண் இருக்கு, அவன் கையில் இருக்கும் அத்தனையுமே சுவாச வெற்றியாக மாறும். இதான் சொன்னாங்க. ஸோ தர்பைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி உண்டு. சரி, இது ஒண்ணு. இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா, பண வரவுக்கு சொல்லிட்டோம். கடன் தீர்வதற்கு பாத்தீங்கன்னா கல் உப்பு. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கல் உப்பை என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதை பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு இப்போ 1 லட்சம் இருக்கு, 2 லட்சம் இருக்கு. யார்கிட்ட நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அவங்க பேரு, கடன் உங்களுக்கு கடன் இருக்கு பாத்தீங்களா, அதோட தொகை எழுதி அந்த ஒரு பேப்பர்ல வச்சுட்டு அதை கல் உப்பு மட்டும் போட்டுருங்க. கொஞ்சம் மிளகு உள்ள போட்டுருங்க மேல. அவ்வளவுதான். இந்த மிளகு வந்து பாத்தீங்கன்னா தொழில் விட்டு வச்சாலே போதுமான விஷயம். அது கருமூலிகை. கல் உப்பு உள்ள இருக்கக்கூடியவங்க எழுத்துக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். அவ்வளவுதான். அது வந்து பூஜையில தான் வைக்கணும் அவசியம் இல்லை. ஹாலில் ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள இருந்தாலே போதுமான விஷயம். நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அந்த கையில அந்த அகலோ எதுல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை பார்த்து என் கடன் விரைவில் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா அப்படியே வைக்கிறீங்க.
இன்னைக்கு திங்கக்கிழமை வைக்கிறீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை அதை என்ன பண்றோம், அந்த ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எரிச்சிருங்க. அந்த கல் உப்பு இருக்கு பாருங்க, அதை தண்ணியில அப்படியே கரைசுங்க, அப்படியே கரைஞ்சிரும். அதை போய் நம்ம என்ன பண்றோம், எங்கேயாவது ரோட்ல ஊத்திருங்க. அவ்வளவுதான். சாக்கடையில ஊத்தக்கூடாது, ரோட்ல ஊத்துங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாக்கடையில ஊத்தவே கூடாது. ஏதாவது ஒரு ரோடோ சைடோ கால்படாத இடமா பார்த்து ஒரு புல்வெளியோ அப்படி போட்டுருங்க. அவ்வளவுதான். இதுதான் நீங்க செய்யணும். வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க செஞ்சிருப்பீங்க. காலைல எழுந்திரிச்சு கடன் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் புதுசா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி சொல்லுங்க. இப்படி நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது உங்கள் கடன் படிப்படியாக தீர்வது உறுதி. எப்படி தீரும்? உங்ககிட்ட ஒரு பிளாக்கேஜ் உடைஞ்சிருதா? நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிருப்பீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கான உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதுக்கான பிளாக்கேஜ் உடையும். உங்களை தேடி உங்களுக்கான பணம் இல்லைன்னா நீங்க கேட்ட இடத்துல இருந்தோ இல்ல பிசினஸ்க்கோ வந்து தொடங்கும். இந்த கடன் தீரும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சாலே இந்த கடன்லாம் தீருமா? நல்லா சம்பாரிச்சா கடன் கொடுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு தடை இருக்கிறதுனால தான் உள்ள பிரச்சனையுமே. சோ இதை நம்ம வருவதற்கான விஷயத்தையும் சொல்லியாச்சு. கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதுவே போதுமான விஷயம்.